நம்ம இப்போ வந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பாரியூர் குண்டத்து காளியம்மன் ஆலயத்திற்கு. அருள்மிகு குண்டத்து காளியம்மன் ஆலயம், குண்டத்து காளியம்மன் ஆலயம் அதான் வந்திருக்கிறோம். இந்த இடம் பாருங்க, நான் காட்டுறேன் இல்லையா, அந்த இடத்துல தான் முன்பு திரைப்படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த சின்ன தம்பியில் மனோரமா ஆச்சிருக்காங்கள்ல, அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் இங்கே எடுத்திருப்பாங்க. கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ நிறையா திரைப்படமும் எடுத்திருக்காங்க. இது நம்ம ஆளு, பாரதி கண்ணம்மா போன்ற திரைப்படங்களும் இந்த இதில் இருக்காங்க. வாங்க கோயிலுக்குள்ளார போகலாம். இது பாரியூரில் இருக்குது. கோபி டு பாரியூர் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும். இது டவுன் பஸ் இருக்குது, அந்தியூர் ரூட்டில் இருக்குது. போய்க்கலாம், நீங்கள் அந்தியூர் போகிற வழியில் இருக்குது. அவங்க உள்ளார போகலாம். ஊர் பேரை பாரியூர் தான். ஏன் பாரியூர் வைக்கிறாங்க அப்படின்னா, பாரி அரசர் இருந்தார் இல்லைங்களா, அப்போது அந்த அரசர் இங்கே அம்மனை வழிபட்டுருக்கிறாரு. இங்கே சுற்றி அம்மன் ஆலயம் இருக்குது, பெருமாள் ஆலயம் இருக்குது, சிவன் ஆலயம் இருக்குது, அங்காளம்மன் ஆலயம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது குண்டத்து காளியம்மன் ஆலயம். இது ஃபுல்லாக பளிங்கு கல்லில் கட்டியிருப்பாங்க. அந்த ஆலயம் உள்ளார பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளார வரானது பாருங்கள், போகலாம். இதெல்லாமே பளிங்கு கல்லில் கட்டியிருப்பாங்க ஃபுல்லாகவே. அம்மன் விக்கிரகம் இல்லாமல் பிரம்மா இருக்கும், மகேஸ்வரி இருக்கும், வைஷ்ணவி இருக்கும், சாமுண்டீஸ்வரி இருக்குது. இந்த விக்கிரகங்களும் உள்ளார இருக்கும். தங்கத்தேர் இருக்குது. முக்கியமானது தங்கத்தேர். விசேஷ அன்னங்களுக்கு தங்கத்தில் ஆன தேர். மிகவும் அமைதியாக இருக்கும். பின்னாடி பக்கம் ஓட மாதிரி ஒரு ஆறு மாதிரி ஓடுவோம். ரம்மியமாக காட்சி அளிக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது. இது 1956ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அங்கே பாருங்க, அது உள்ளார அங்கே பாருங்க, ஆறு இருக்குது. இது பின்னாடி பக்கம். இங்கே ஜனவரி மாதத்தில் அக்னிகுண்டம் பூ மிதித்தல் மிகவும் பிரபலமானது, விசேஷம். ஜனவரி மாதத்தில் அந்த குண்டம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, குண்டம் 40 அடி நீளம். அதுக்கு ஏற்றாப்புல தான் பாருங்கள், இந்த பக்கம் குண்டம் இருக்கும். அதுக்கு ஏற்றாப்புல தான் அம்மன் ஆலயம் இருக்குது. தூணம் அம்மன் ஆலயம் சுற்றி கிரானைட் கல். திறப்பு நேரம் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி. அப்புறம் ஈவினிங் சாயந்தரம் 4 மணி டு 8 மணி இரவு. சக்தி வாய்ந்த அம்மன் இது பாரியூரில். பாரி மன்னர் இங்கே அடங்கியிருக்கிறார். அதனால் அதான் பாரி குண்டத்து காளியம்மன் ஆலயம் பேர் பெற்றிருக்கு வரலாற்றில். செவி வழிவராகவும் இதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. வேறு என்ன இது வரலாறு இருக்குன்னாலும் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் நாங்கள் முடிச்சிடலாம், வெளில போகலாம். அடுத்தது நம்ம அடுத்த எபிசோடில் பெருமாள் கோயில், சிவன் கோயில் போன்றவற்றெல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.